வெல்கம் டு ராக்கிங் லக்ஷ்மி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குக்கிங் வீடியோ பார்ட் 2. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோவை வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். சால்ட், pepper, chili powder, கொஞ்சமா கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ வாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கையிலே பிசைஞ்சாதான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இவ்வளோண்டு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆரிகேனோ வேணும். நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஆரிகேனோ இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பவுடர் இவ்வளோ எடுத்துக்கிறேன். அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வாங்க இதை மிக்ஸ் பண்ணிடலாம். 1 செகண்ட். பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1 செகண்ட். பார்த்தீங்களா, பிரெட் க்ரம்ஸ் இதையும் சோரமாக வச்சுட்டு இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். வாங்க அப்படி பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கன்சிஸ்டன்சி இருக்கும் பார்த்தீங்களா, சாஃப்டாக பண்ணால் வரும்ட்டு. அது இந்த கன்சிஸ்டன்சி தான். பார்த்தீங்களா, இப்போ இன்னும் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க, செம்ம ஹார்டாக இருக்குது இது மிக்ஸ் பண்ணது. அப்புறம் இதில் கொஞ்சம் நீங்கள் பெப்பரும் போட்டுக்கணும். பெப்பரும் சால்ட்டும் போட்டுக்கணும். இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு. இதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையான பொருள் எது? சீஸ். போய் நான் சீஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சீஸை க்யூபாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் எந்த மாதிரி சீஸ் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சைஸ் எடுத்துக்கேன். நான் இந்த மாதிரி சைஸில் க்யூபில் எடுத்துக்கேன் சீஸ். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். ஸோ சீஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த பொட்டேட்டோவில் பால் மாதிரி பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த பொட்டேட்டோ நம்ம கையில் ஒட்டாமல் ஈஸியாக இருக்க முடியும். பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் எடுத்து ஒரு பால் மாதிரி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸ்லேயே எடுத்துக்கலாம். எனக்கு சின்னதாக தான் வேணும். இப்போ உள்ள சீஸ் வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எடுத்து கவர் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சிடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம்.
எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த கார்ன்ஃப்ளவரும் அப்புறம் பிரெட் க்ரம்ஸும் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இதில் கோட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்ன்ஃப்ளவரில் அப்படியே ஒரு இது பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி ஊற்றி விட்டுடணும். அதுக்கடுத்தது எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறேன். தடான், பார்த்தீங்களா? எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கோட்டு பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாமே பொரிக்கிறது ரெடி. வாங்க போய் பொரிச்சிடலாம். வாங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ரெடியே பண்ணிடலாம். இப்போது மேலே எண்ணெயை வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போது எண்ணெய் ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம ஒரே பால் மட்டும் போடலாம். பார்த்தீங்களா? இப்போதான் ஃப்ரை ஆகுது. இப்போ பார்த்தீங்களா? இப்படிதான் வந்து நமக்கு எல்லாமே கிறிஸ்பியாக வரணும். செம்ம கிறிஸ்பியாக இருக்குல்ல? இதே மாதிரி எல்லாத்தையும் உங்ககிட்ட பண்ணிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் பொரிச்சிட்டேன். பா, செம்மையாக வேர்த்து போயிருக்கேன். மூஞ்ச பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது. வாங்க நம்ம இதை ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சீஸியாக இருக்காங்க. எவ்வளோ சீஸாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பிளேட்டிங் பண்ணிடலாம். அப்போ தானே நம்ம அம்மா அப்பா கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். நான் போய் பிளேட்டிங் பண்ணுறதுக்கு திங்ஸ்லாம் எடுத்துருவேன். டொமேட்டோ கெச்சப்பும் மைனஸும் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இப்போ இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு நம்ம வச்சிடலாம். அழகாக இருக்கும். டன், அடுக்கியாச்சுல. இப்போ வந்து மைனஸ் கொஞ்சம் அப்புறம் கெச்சப் போட்டு கொஞ்சம் கெச்சப். ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட, அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸோட மீட் பண்ணுறேன். பாய்.